ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். புதுசாக நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. 30,000 earn பண்ணுற சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஃபாரினில் ஹவுஸ் டிரைவராக ஒர்க் பண்ணால் 30,000 earn பண்ணால் 1 month தேவைப்படும். இங்கே ஃபுட் டெலிவரி பண்ணி அந்த 30,000 நம்ம எவ்வளோ நாளில் earn பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர முழுசாக பாருங்கள். இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றது, இன்றைக்கி நம்ம எவ்வளோ earn பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 7:50 ஆகுதுங்க. நம்ம 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பித்தோம். நமக்கு ஃபஸ்ட் ஆர்டரே வந்து பார்த்திங்கன்னா 7:20 தான் போட்டாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா வேளச்சேரியிலேருந்து கொட்டிவாக்கம் வந்து அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம அவனிக்கு வந்திருக்கோம். நம்ம வேளச்சேரியிலேருந்து கொட்டிவாக்கம் வரதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டர், அங்கேருந்து இங்கே வரதுக்கு 4 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர் மொத்தம். காலைல டைமுன்றதால காலைல டைம் மேக்ஸிமம் யாரும் ஓட்டாதீங்க. ஏன்னா பிக்கப்பே 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அந்த மாதிரி போடுறாங்க. நான் ஏன் ஓட்டுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம கிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். 3 டேஸ்க்குள்ளே நம்ம 75 ஆர்டர்ஸ் பார்க்கணும். 30 கிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். அந்த கிட்ஸ்க்காக தான் நான் ஓட்டுறேன். இல்லைனா நான் நார்மலாக ஓட்ட மாட்டேன். என்னோடய டைம் வந்து ரெகுலராக விளாக் பார்க்குறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். 12 to 4, ஈவினிங் 7 to நைட்டு 12. இதுதான் நம்ம டைமிங். 9 hours தான். இந்த 3 days மட்டும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓட்டுறோம் அந்த இன்சென்டிவ்க்காக. சரிங்க, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டெலிவரி நம்ம பக்காவாக முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் டெலிவரி வந்திருக்கு. நம்ம கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 9 மணி ஆகிடுச்சுங்க. இப்போ வர பார்த்திங்கன்னா 3 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 153 153 ரூபா earn பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணுறதுக்கே நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்குங்க. மினிமம் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு மேலே பிக்கப் இருக்குது. ட்ராப்பும் பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பெசன் நகரில் இருக்கோங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கோம். ஃபுட்டு இப்போ தான் ரெடி ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா இங்கேருந்து மறுபடியும் கொட்டிவாக்கம் போனோம். சரிங்க, கிளம்பலாம் வாங்க. டைமும் ஆகிடுச்சு. டைம் பார்த்திங்கன்னா 9:25 ஆகுதுங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா 4 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 218 ரூபா earn பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 12 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்டலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொட்டிவாக்கம்ல இருக்கோம். இங்கேருந்து நம்ம ரூமுக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க, லொக்கேஷனில் பார்ப்போம். கரெக்டாக 6 கிலோமீட்டருங்க. சரி, கிளம்பலாம் வாங்க. டைம் 11:45 ஆகுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கே லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். லாகின் பண்ணி 15 நிமிஷம் கழிச்சு தான் நமக்கு ஃபஸ்ட் ஆர்டரே போட்டாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா வேளச்சேரிக்குள்ளே தான். பேக்கில் இருக்குது பாருங்கள், அந்த அப்பார்ட்மெண்ட் தான் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிருக்கோம். இன்னமும் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்டர் வரல. 11 to 12 கம்மியாக தான் இருக்கும் ஆர்டர். 12 மணிக்கு மேலே தான் நமக்கு ரெகுலராக கண்டினியூவாக ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்குள்ள நம்ம டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக இன்சென்டிவ் தட்டி தூக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம 25 ஆர்டர் ஓட்டணும். இன்றைக்குள்ளார கண்டிப்பாக ஓட்டிடலாம், நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள். டைம் 11:45 ஆகுதுங்க. இப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்டர் இங்கே போட்டிருக்காங்க. செகண்ட் ஆர்டர் இன்னும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகலை. இதுவும் பார்த்தீங்கன்னா வேளச்சேரிக்குள்ளே தான். டைம் பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆகுதுங்க. நம்ம வந்து பஞ்சாப் நேஷ்னல் சொல்லிட்டு அங்கே எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க பாருங்கள், ஒரு ஹோட்டல். அதுதான் வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிற்கிறதுக்கே இடம் இல்லை. வெயில் வேறு ஒரு பக்கம் சாவடிக்குது. இவங்க வேறு ஒரு பக்கம் அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. இன்னும் ஃபுட்டு ரெடி ஆகாமல். நம்மளும் அந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிண்டிங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் ஃபுட்டு ரெடி ஆகலை. பாருங்க, இந்த தாத்தா எவ்வளோ வயசானவர். இவ்வளோ வயசான டைம்லையும் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நம்ம தர காசுலாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டுங்க. அவ்வளோதான் அவரு. இவ்வளோ வயசான வேலையும் இவ்வளோ கஷ்டப்படுறாரு. நமக்கா பெருமையாக இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 2:10 ஆகுதுங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீதம் வெஜ்
இன்னைக்கு சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெஷ்ஷாக இருக்குங்க. எல்லா கடையிலுமே பார்த்தீங்கன்னா எல்லா ரெஸ்டாரண்ட்லையுமே நமக்கு வந்து டிலே பண்ணுறாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் நம்ம ஆளுங்க. எல்லாருக்குமே இதே பிரச்சனை தான். ஆர்டர் பாட்டு போட்டே இருக்காங்க, ஆனால் ஃபுட் ரெடி ஆக மாட்டேருக்கு. எங்கே போனாலும் நம்ம ஒரு 1/4 மணி நேரம் நிமிஷம் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சண்டே அன்னைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இஷ்யூ இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 3:15 ஆக போகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா நம்ம 12 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 855 855 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு 45 மினிட்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 ஆர்டர் ஓட்டிட்டா ஓகேவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 ஆர்டர் ஓட்ட பார்க்கலாம் 4 மணிக்குள்ளே. டோட்டலாக ஒரு 15 ஆர்டர் ஓட்டிடுனா நைட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:30 மணி ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 15 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 977 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு 10 ஆர்டர் தேவைங்க. டோட்டலாக 25 ஆர்டர் ஓட்டணும். ஓட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வழக்கம் போல் நம்ம 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்டலாம். இப்போதைக்கு நம்ம ரூம் போகலாம், டைம் ஆகுது. இப்போ எந்த பிளேஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மடிப்பக்கத்தில் இருக்கோங்க. லாஸ்ட் டெலிவரி இங்கே தான் கொடுத்தோம். இங்கேருந்து நம்ம ரூமுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் வரும். சரி சீக்கிரமாக கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5:40 ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெய்யுது. நம்ம வேறு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட போனோம். ஏன்னா நம்ம 2 நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஓட்டியிருக்கோம். இன்றைக்கி ஓட்டினா மட்டும்தான் நமக்கு இன்சென்டிவ். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி மழை பெய்யுது பாருங்கள். பயங்கரமாக மழை பெய்யுது. எதிர்பார்க்கவே இல்லை இப்போல்லாம் நம்மளை வச்சு செய்யணுன்னு. நான் அதனால வேறு வழியே இல்லை, நம்ம ஓட்டி தான் ஆகணும். ஓட்டினா மட்டும்தான் நமக்கு இன்சென்டிவ். இந்த டைம் ஓட்டலன்னா நம்ம 2 நாள் கஷ்டப்பட்டதுக்கான பலனே இல்லாமல் போயிடும். ஆனால் பாருங்கள் பயங்கரமாக மழை பெய்யுது. எப்படி கிளம்புறதுனே தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். மழை நிற்கிற மாதிரி தெரில, ஏன்னா ஹெவியாக வருது. டைம் பார்த்தீங்கன்னா 6:25 ஆகுதுங்க. நம்ம வழக்கம் போல் 6 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். நல்ல வேலை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மழை குறைஞ்சிச்சு. லைட்டாக தூரல் தான் போட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் டெலிவரி பார்த்திங்கன்னா பக்காவாக முடிச்சிட்டோம். வேளச்சேரி டு ஆலந்தூர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டெலிவரி வந்திருக்கு. இன்றைக்குள்ளே என்ன நடந்தாலும் சரி, எவ்வளோ மழை வந்தாலும் என்ன ஆனாலும் நம்ம டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணோம். கரெக்டாக இன்னும் 10 ஆர்டர் ஓட்டணும்னு நினைக்கிறேன். ஓட்டிடலாம். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் போயிட்டு பார்ப்போம். டைம் பார்த்திங்கன்னா 7 மணி ஆகுதுங்க. நம்ம ஆலந்தூரில் இருக்க இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வெயிட் பண்ணிருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை. மழை பரவாயில்லைங்க, நின்றுடுச்சு. நைட்டு வேறு வராமல் இருந்தால் ஓகே தான். இப்போ வர பார்த்திங்கன்னா நம்ம 17 ஆர்டர் ஓட்டியிருக்கோங்க. இன்னும் பார்த்திங்கன்னா 8 ஆர்டர் ஓட்டணும். கண்டிப்பாக ஓட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் பார்த்திங்கன்னா இப்போ தான் 7:10 ஆகுது. நம்ம 12 மணி வரை ஓட்டுவோம். கண்டிப்பாக இன்சென்டிவ் தட்டி தூக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா 8:10 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 19 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 1195 1195 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்னும் 6 ஆர்டர் ஓட்டணுங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நங்கநல்லூரில் இருக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்டர் இன்னும் போடாமல் இருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:10 ஆக போகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 20 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 1268 1268 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நவநல்லூரில் இருக்கோங்க. இங்கே தான் நம்ம லாஸ்ட் டெலிவரி கொடுத்தோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம 5 ஆர்டர் ஓட்டணும், ஓட்டிடலாம். இன்னும் கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 11:06 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 22 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். கரெக்டாக இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 54 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஆர்டர் ஓட்டினா தான் நமக்கு அந்த பெரிய இன்சென்டிவ் கிடைக்கும், 1100. அதுவும் பார்த்தீங்கன்னா லாங் ஆர்டர் கடைசி நேரத்தில் போட்டாங்கன்னா நம்மளால் அதிகபட்சமாக 2 ஆர்டர் இல்லைனா 1 ஆர்டர் தான் ஓட்ட முடியும். அப்புறம் நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது, 2 நாளாக கஷ்டப்பட்டது எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஆனால் கடைசி நேரத்தில் வேணுன்னே இவங்க அப்படி தாங்க பண்ணுறாங்க. தூக்கி தூக்கி தூரமாக போடுறாங்க. அதுவும் இல்லாமல்
ரொம்ப ரோடு மோசமாக இருக்கிற ஏரியாவை பார்த்து பார்த்து நம்ம அலைய வைக்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கடுப்பாக இருக்குது. இன்சென்டிவ் மிஸ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதாங்க, நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணாயிடும். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த அவஸ்தா ஃபுட் கோர்ட். இங்கே தான் வந்து வெயிட் பண்ணிருக்கோம், இன்னும் ஃபுட்டு ரெடி ஆகலை. பாருங்கள், எல்லாம் நம்மளை வச்சு செய்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி நம்ம கைவிடாமல் கடைசி வர போராடிட்டு தான் இருப்போம். பார்க்கலாம். ஆர்டரு டக்கு டக்குன்னு போட மாட்டுறாங்க. லாஸ்ட் ஆர்டர் நான் ஜமீன் பல்லாவரம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அந்த வேல்ஸ் காலேஜ் அந்த போயிட்டு வேல்ஸ் யூனிவர்சிட்டி அந்த வரேன். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமாக வந்துட்டுருக்கேன், ஒரு ஆர்டர் கூட போடலைங்க. இந்த மாதிரிலாம் கடுப்பாத்தினா நம்ம என்னங்க பண்ண முடியும்? வேணே பண்ணுறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 27 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். நமக்கு 25 ஆர்டர் இருந்தால் போதும் இன்சென்டிவ் அடிக்க. ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா 2 ஆர்டர் ஓட்டிட்டோம். டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2149, 2149 ரூபா. இங்கே பாருங்கள், ஆஃபர்ஸில் இதாங்க இன்சென்டிவ் 1100 ரூபா. நம்ம நினச்ச டார்கெட் நம்ம தட்டி தூக்கியாச்சுங்க. ஆனால் சாதாரணமாலாம் இல்லை, இதுக்காக நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு, அதுவும் கடைசி நேரத்தில் நம்மளை வச்சு செஞ்சாங்க. எங்கெங்கேயோ தூக்கி ஆர்டர் போட்டாங்க. இருந்தாலும் எது நடந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக தான் இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம காமிச்சிட்டோம். அவ்வளோதாங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற மாதிரி நம்ம ஜெயிச்சிட்டோம். இது போதுங்க, நம்ம நினச்சதை நம்ம பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்சென்டிவ் அடிச்சிட்டோங்க. லாஸ்ட் டைமில் பார்த்திங்கன்னா அவங்களால எப்படிலாம் வச்சு செய்ய முடியுமோ வச்சு செஞ்சாங்க. லாங் ஆர்டர் போடுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோடு சரியே இல்லை, மழை பெஞ்சு எல்லாம் தண்ணி தனியாக இருக்குது. அந்த சைட்லாம் நமக்கு ஆர்டர் வந்துச்சு. இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க. பார்த்திங்கன்னா வரும்போது கூட சரியான மழை, நனைஞ்சிக்கிட்டே தான் வந்தோம். இருந்தாலும் நம்ம இன்சென்டிவ் அடிச்சிட்டோன்ற ஒரு ஹாப்பியில் நமக்கு எதுவுமே தெரில. ஓகே தான், அவ்வளோதாங்க. நம்ம நினச்சா நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்காண்டி நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ தடை வந்தாலும் பரவாயில்ல. லைஃப்லேயும் அப்படி தான், நம்ம நினைக்கிறத நம்ம பண்ணிகிட்டே போனோம். அதுக்கு நிறைய தடை வரும், 1000 தடை வரும். எல்லாத்தையும் நம்ம உடச்சிட்டு வந்தால் மட்டும்தான் நம்ம நினைக்கிறத நம்மளால் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம்.